Okay, next question பாருங்க, fourth question. The nature of roots of the quadratic equation 9x squared minus 6x minus 2 equal to 0. இப்போ ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. இதோடைய root உடைய nature என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து ஃபார்முலாவை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். fourth கொஸ்டினும் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா b squared minus 4ac greater than 0 இருந்தா two distinct real root. b squared minus 4ac equal to 0 இருந்தா two equal real roots. Third, b squared minus 4ac less than 0 இருந்தா no real roots. Equal to 0 இருந்தா two equal real roots. Less than 0 இருந்தா no real root. நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல எந்த இதுக்கு வந்து செட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கணும். a யோட வேல்யூ வந்து 9, b யோட வேல்யூ வந்து -6. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் ஸ்கொயர்டுடைய கோஎஃபிஷியன்ட் தான் a, எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் வந்து b, கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து c. -6, கான்ஸ்டன்ட் வந்து -2. இப்ப நீங்க இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பாருங்க. less than 0 வந்துச்சுன்னா no real root ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். greater than 0 வந்துச்சுன்னா two distinct real root ஆப்ஷன். equal to 0 வந்துச்சுன்னா two equal real roots. எதுல வருதுன்னு பார்ப்போம். b squared minus 4ac minus 6 the whole squared. b கான வேல்யூ அது minus 4ac 4 into a யோட வேல்யூ வந்து 9, c யோட வேல்யூ வந்து -2. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 36 plus again ஒரு 9 4s are 36 minus 36, அதை மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 36 ஆயிரும். 36 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 72. ஆன்சர் வந்து 108 வருது. கிரேட்டர் தேன் 0 இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் அதோடைய ஆப்ஷன். கிரேட்டர் தேன் 0 இருக்கனால டூ டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். ஓகேவா? இது இந்த ஃபோர்த் கொஸ்டினுமே வந்து ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின். டூ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு. ரெண்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் எடுத்திருக்காங்க. அதோடைய டிஃபரண்ட் காமன் டிஃபரன்ஸ் வந்து டி வந்து சேமா இருக்கு. The first term of one of these, first AP உடைய first term வந்து -1, second AP உடைய first term வந்து -8. difference between their fourth termனு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க எப்பவும் போல as usual fourth term ஏதாவது nth term கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலாவோ அதை நீங்க எழுதிக்கலாம். அதை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபோர்த் டேர்ம் ஃபார்முலா வந்து a plus 3d, a plus 3d. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். செகண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன்னா a1 வச்சுக்க போறேன். a1 plus 3d வச்சுக்க போறேன்.
என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் அவங்களே கொடுத்துட்டாங்க -1. செகண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -8ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்லையும் செகண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்லையும் காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் டிடினே போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்த் டேர்மையும் நான் சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும், என்ன டிஃபரன்ஸ் கிடைக்கும், அதான் கேட்டிருக்காங்க. நான் சப்ராக்ட் பண்றேன்னா இதோடைய செகண்ட் டேர்முடைய சைனை வந்து நான் என்ன செஞ்சுக்கணும், மாத்திட்டு ஆட் பண்ணணும். எயிட் மைனஸ் 3d. இப்போ இதையும் ஆட் பண்ணுங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 3d plus 3d minus 3d கேன்சல் ஆயிடும். -1 plus 8 செப்பரேட் பண்ணா என்ன வரும், 7 வரும். ஸோ ஆன்சர் வந்து சி. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ரெண்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வந்து ஏன்னு வச்சுக்கிட்டேன். அதோட ஆன்சர் -1 கொடுத்துருக்கிறது எழுதியாச்சு. செகண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம்ல A1 பண்ணிட்டேன். அதுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூவை இந்த ரெண்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டி வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டுக்குமே டி வந்து சேம், காமன் டிஃபரன்ஸ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், செகண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய சைனை மாத்துறேன். ஏன் மாத்துறேன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் தியர் ஃபோர்த் டேர்ம், ரெண்டு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஃபோர்த் டேர்முடைய டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ சைனை மாத்தி ஆட் பண்ணும்போது +3d -3d கேன்சல் ஆயிடும். -1 + 8